பேரறிவாளனுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்கு சிபிஐ என்கொயரி தேவையா வேண்டாமா என்ற வாதம் மட்டும்தான் அன்றைக்கு நடந்தது. அதை தவிர்த்து விடலாம், இதை சிபிஐ என்கொயரி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். ஆனாலும் ரிட் மனுவை நான் கட்டாயமாக விரிவாக விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். ரிட் மனு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. அதே போன்று எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பேரறிவாளன் உட்பட அனைத்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு போன்ற அத்தனை பேரையும் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். பரங்கிப்பட்டியில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் 2005 துவக்கப்பட்டதில் எண்ணெய் வளம் குறைஞ்சி திரும்ப 4 ஹைட்ரோ கார்பன் தோன்றுவதற்காக தமிழ்நாடு கடற்கரை மேலாண்மை ஆணையத்தை மனு கொடுக்குறாங்க. அது எல்லா அரசியல் கட்சிகளும் அதுக்கு எதிர்க்கிறாங்க. இப்போ சென்ற அரசும் சரியான இயற்கை வளங்களை சுரண்டுவது என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். தமிழகம் அது ஒருபொழுதும் அனுமதிக்காது என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் எடுத்த முடிவில் தான் ஒட்டுமொத்த மக்களின் நிலைப்பாடும் இருக்கின்றது. அதனால் எண்ணெய் வளங்கள் என்ற பெயரில் தமிழக மண்ணானது விவசாயத்தை சார்ந்த பூமி. இந்த விவசாயத்தை சார்ந்த பூமியை சுரண்டுவது என்பது எப்படிப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் யார் அது பின்புலமாக இருந்தாலும் சரி, அதை அனுமதிக்கக்கூடாது. இதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனநிலை, குறிப்பாக டெல்டா மக்களின் மனநிலையும் அதுதான். மேகதாட்டில் அணை கட்டணும்னு சொல்லிட்டு பிரதமரை போய் பார்த்துருக்காரு. இன்னைக்கு நீர்வள போய் அமைச்சரை போய் சிவகுமார் பார்த்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க மாநிலங்களுக்கு தேவையான உரிமையை குரல் கொடுப்பதற்கு அந்தந்த மாநில முதலமைச்சர்களுக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கின்ற கோரிக்கை என்பது சரியானது. அதை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தை பாரபட்சமாக நடத்துவதும் தமிழக மக்களை வஞ்சிப்பதும் என்பது தொடர்கதையாக தான் இருக்கின்றது. இப்போது வந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேகதாட்டில் அணை கட்டுறதுக்கு நீங்கள் என்ன அதாவது நம்ம தமிழகத்திற்கு எது நல்லதோ அதை மட்டுமே நாம் சிந்திக்க வேண்டும், அதை மட்டுமே பேசுவோம். நீங்கள் கேட்கின்ற கேள்வி எனக்கு புரிகின்றது. நீங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது, என் மாநிலத்தின் உரிமைக்காக எந்த எல்லைக்கும் சென்று நாங்கள் போராடுவோம். சொல்லுங்க.